கீதாவும் சந்தோஷமா வாழட்டும். நான் உங்களுக்கு மகளா உங்க கூடவே இருந்து உங்களை நல்லா பார்த்துப்பேன் அத்தை. அத்தை, ஏன் அத்தை இப்படி அழறீங்க? உன் முன்னால நான் ஒரு துரும்பா தூசி ஆயிட்டேன்டி. நீ எவ்வளவு நல்லவளா இருக்க. என்ன என்ன எங்கேயோ தூக்கி வசரத்துல வச்சு பாக்குற. உனக்கு போய் நான் பெரிய துரோகம் பண்ண பார்த்தேனே. பகவானே, நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேனே. என்ன துரோகம் பண்ணீங்க? உன்னோட அழகும் அறிவும் எங்காத்துக்கு தான் சொந்தம். அதுவும் நீ ஆத்துக்காரோட தங்க பொண்ணாச்சே. அதான் உன்னை கௌதம் கிட்டேந்து அபகரிச்சு என் புள்ள கிஷோருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்டி. ஆமா மோகினி, அதுக்காக ஏகப்பட்ட பொய் சொல்லி உன் நிம்மதியை வேற கெடுத்திருக்கேன். சமீபத்துல கூட உன் கொழுந்தனார் கார்த்தி நோக்கு போன் பண்ணின போது நானும் மங்களமும் போன் எடுத்து நோக்கு போன் பேச பிடிக்கலன்னு உன்னோட குரல்ல மங்களத்தை பேச சொல்லி நான் நடிக்க சொன்னேன். அன்னைக்கு கூட நீ குளிச்சுட்டு வெளியில வந்து என் போனை கையில வச்சுன்னு என்ன பண்றேன்னு மங்களத்தை கேட்டியே. அன்னைக்குதாமா இது நடந்தது. இத பாரு, எல்லாமே உன்னை என் மருமகளா ஆக்கிக்கணுங்கிற அந்த எண்ணத்துலதான் நான் அப்படி செஞ்சேன். உன்னோட உயர்ந்த உள்ளத்துக்கு முன்னாடி நிக்க முடியாமதான் இதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அப்படிப்பட்ட ஒன்ன போய் ஏன் சுயநலத்துக்காக நான் உன்னை சோதிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. விடுங்க அத்தை, இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே என் மனசை திறந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பேசியிருந்தேன்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணியிருப்பீங்களா? இதுதான் மோகினிங்கிறது. அடுத்தவளை சந்தோஷப்படுத்தி பாக்குறதே சந்தோஷத்திலயும் பெரிய சந்தோஷம் நினைக்கிற பாரு. உன்னோட உயர்ந்த மனசு யாருக்கு வரும்? அதுக்கும் மேல என் அம்மானு ஏத்துட்ட பாரு. இனி உன்னோட வாழ்க்கைய நான் சரி பண்ணாம ஓய மாட்டேன். இந்த மங்களம் தான் என்ன ரொம்ப தூண்டி விட்டுட்டா. அதான் விடுங்கன்னு சொல்லிட்டே இல்ல அத்தை. பாவம் மங்களம் அக்கா, அவங்களுக்கு எப்பவும் பண பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல, அதனால ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நான் பேசின போய் பித்தலாட்டத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். என்ன மன்னிச்சிடுறீ? மன்னிச்சிடு அத்தை. பல தடவை சொல்லிட்டேன், விடுங்க இத. இப்ப இதுவும் தப்பா நடக்கல, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இத பாரு, இனிமே நீ என் பொண்ணு தாண்டி. உன்னை எப்படி என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க போறேன்னு பாரு. இந்த நேரத்துல நம்ம உள்ள போனா 2 பேரும் நம்மள ஒரு வழி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இனிமே நமக்கு வருமானம் கோவிந்தாதான். ஒருவேளை கௌதமும் கீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மோகினி தனியா நின்னானா மறுபடியும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கலெக்ஷன் பார்க்கலாம். அப்படி ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். நடந்தா நல்லது. அக்கா, ஏய், நீ போய் ஹால்ல இரு, நான் உனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கும் தோசை சுட தெரியும்க்கா, நீ போய் உட்காரு, நான் நெய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன் பாரு. நீ நெய் தோசை சுடுறேன்னு இருக்கிற நெய்யெல்லாம் காலி பண்ணிடாத, அதுக்கப்புறம் அம்மா என்னதான் திட்டுவாங்க. நீ போய் உட்காருக்கா. இன்னைக்கு நான் சுடுற தோசையை சாப்பிட்டுட்டு ராமு மாமா எப்படி அசந்து போறாருன்னு மட்டும் பாரு. இங்க கூட ஆமாக்கா, தோசை
தோசை டேஸ்ட்ல மயங்கி போய் விஜி டிஃபன் என்ன, இனிமே சாப்பாடே நீயே செய்யு அசத்து விஜய்னு சொல்வாரு பாரு மாமா. அப்புறம் தினம் மாமா சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் சாப்பாடுல மயங்கி போய் இனிமே நீ இங்கே இருன்னு சொல்லிடுவாரு. சமையலையும் என்னையே பண்ணிடுன்னு சொல்லிடுவாரு. ராமு சார் அப்படி சொல்வாரா? ஆமாக்கா, நான் சொல்ல மறந்துட்டேன். அம்மா கிணத்தடியில இருக்கேன், சீதா வர சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாங்க. போ என்னன்னு கேளு. கேக்குறேன். ராமு சார், ராமு சார் எங்க போயிட்டாரு? ராமு சார், ராமு சார். என்ன சீதா, வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி இவ்வளவு வேகமா வர்ற? முதல்ல இந்த வீட்டை விட்டு விஜய காலி பண்ணணும். ஏன்? என்ன ஏன்? நேரா சந்திர வீட்டுக்கு போங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அங்க கொண்டு போய் விட முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா விஜய் சொன்ன மாதிரி தனி வீடு பார்த்து வச்சுட்டு வந்துருங்க. என்னாச்சு சீதா? எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்த, இப்ப கரி இன்ஜின் மாதிரி புகையிற. கிச்சன்ல தோசை ஊத்திட்டு இருந்தேன். கிச்சனுக்கு அவ வந்தா. நான் தோசை ஊத்துறேன்னு கரண்டியை வாங்கிட்டா. நான் தோசை சுட்டு போட்டா ராமு சார் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்ப மாட்டாருன்னு சொல்றா. உண்மைத்தானே சொல்லியிருக்கா? என்ன உண்மை சொல்லியிருக்கா? சீதா, பொண்டாட்டி சுடுற தோசைக்கும் கொழுந்தியா சுடுற தோசைக்கும் வித்தியாசம் இருக்கு சீதா. கொழுந்தியா சுடுற தோசையில அப்படி இப்படி எண்ணெயெல்லாம் ஊத்தி டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வேணா ராமு சார், எனக்கு கோவம் வருது. கோவம் வந்தா உன் முகமே ரொம்ப அழகா இருக்கு சீதா. ராமு சார், உன்னை உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு விஜய் வந்து இங்க தேன்னா போய் என்னன்னு கேளு. அது இருக்கட்டும், அந்த விஜயை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னது? அதான் கட்டிக்கிட்டேனே, அப்புறம் எங்க வச்சுக்க போற? என்னது? வர வர ரொம்ப பேசுறீங்க. என்னம்மா படையப்பா நீலாம்பரி மாதிரி லுக்கு விட்டுட்டு நிக்கிற? ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி கிணத்தடிக்கு வேற வர சொல்லியிருக்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உன்னை இங்கே வர சொன்னேன். கௌதமும் மோகினி சேரத்துக்கு இனி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராமு தம்பி தான் சொல்லிட்டாரே, கௌதமுக்கும் கீதாவுக்கும் நிச்சயமா அவங்க அம்மா கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்கன்னு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மோகினி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடாதீங்க. மோகினி என்னையோட நிலைமையை நினைச்சு பாத்தியாமா? முருகன் கோச்சிக்கிட்டு பழனி மலையில ஏறி உக்காந்துட்ட மாதிரி மோகினி தான் அந்த மாமி வீட்டில் போய் உக்காந்துட்டு இருக்கிறாளே. இந்த பக்கத்துல கௌதமுக்கு கல்யாண வேலையில வேற இறங்கிட்டாங்க. நாம அடுத்தது என்னன்னு அதைத்தானே யோசிக்கணும். அடுத்ததுன்னா நீ எதமா சொல்ற? நீங்க எல்லாரும் குழந்தைய பத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதைத்தான் சொல்றேன். பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், காலம் போனா திரும்ப வராது சீதா. காலத்தே பயிர் செய்யன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நீ என்னதாம்மா சொல்ல வர? நான் என்ன செய்யணுங்கிற? இத பாரு, கௌதம் தம்பி அது ஒரு வழியை தேடிச்சு. மோகினி என்னடானா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, ராமுவையும் சீதாவையும் சந்தோஷமா இருக்க சொல்லுங்கன்னு என்கிட்டயே சொல்லிட்டா. இத பத்தி ராமு தம்பிக்கிட்ட நான் எப்படி பேசுறது? நீதான் மெதுவா ராமு தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லணும். உனக்குன்னு ஒரு குழந்தை வயித்துல வந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சீதா. உன் தங்கச்சிங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, குழந்தை பெத்துக்குவாங்க. உன்னை யாரும் காரணம் காட்டி பேச மாட்டாங்க. இத பாரு சீதா, நீ ரொம்ப புத்திசாலி. நான் பேசினதெல்லாம் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப இதை பத்தி என்ன நீ பேச வைக்காத. ராமு தம்பிக்கிட்ட இதை பத்தி எல்லாம் நீ எடுத்து சொல்லு. அக்கா இதை சொல்லதான் சீதாவை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியாத்தான் இருக்கு. அக்கா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த கீதா கௌதம கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த கீதா இந்த ஊர்ல இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவா. ஒரு கெட்டது பண்ணாதான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னா அதையும் செய்ய வேண்டியதா. யோசிக்கிறேன், ஐடியா பண்றேன், அந்த கீதாவை காலி பண்றேன்.
கிஷோர், எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன கோயிலுக்கு வர சொன்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் மோகினி. வீட்டில் பேச முடியாது. அம்மா மங்களா அக்கா நம்ம பேசுறப்ப வந்துருவாங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த கோயில வச்சு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன கிஷோர், அப்படி என்ன சொல்ல போற? அதுக்கு முன்னால என்ன பொறுப்பானவனா ஆக்குனதுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன சொல்ற கிஷோர், எனக்கு புரியல. ஆமா மோகினி, நீ என் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னால நான் டான்ஸ் கிளாஸ்ன்னு ஒரு பொறுப்பு இல்லாம வீட்டு மேல இருக்கிற கடனை பத்தி கூட யோசிக்காம அம்மா எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்ததும் என் வீட்டோட நிலைமை எனக்கு புரிய வச்ச. சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிக்கணும், இல்லைன்னா ஜீரோ ஆயிடுவேன்னு என்னை யோசிக்க வச்ச. மொத்தத்துல என்ன ஒரு புது மனுஷன் ஆக்குன. இதை இப்ப எதுக்கு சொல்ற கிஷோர்? இதை சொல்றதுக்கு தான் என்ன இங்க வர சொன்னியா? இல்ல மோகினி, எங்களுக்கு நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க. ஆனா நான் உனக்கு கெடுதல் தான் பண்ணிருக்கேன். கெடுதல் பண்ணியா? அப்படி என்ன கெடுதல் பண்ண? நான் உங்க வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா தானே இருக்க. இல்ல மோகினி, பல தடவை நீ கௌதம தப்பா நினைச்சு பேசினதுக்கு நான் தான் காரணம். நீ எங்க வீட்டுக்கு வந்ததும் நான் உன்னை கௌதமோட சேர்த்து வைக்க தான் நினைச்சிருக்கணும். ஆனா நீ அழகா இருக்க, என் அத்தை பொண்ண வேற இருக்க, எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் மோகினி. இதெல்லாம் அத்தியே என்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல கிஷோர். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுற? அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து சலிச்சு போய் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்பு இல்ல மோகினி. அதனால எனக்கு எந்த பாதிப்பும் வரல. ஆனா நான் சொன்ன சில பொய்களால நீயும் கௌதமும் இன்னும் விலகி போயிட்டீங்க. அதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். அதை நினைச்சா எனக்கு வெக்கமாவும் கேவலமாவும் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் மோகினி. என்ன சொல்ற கிஷோர், பொய் சொன்னியா? ஆமா மோகினி, கௌதம் என்ன ஆள வச்சுலாம் அடிக்கல. நானே தான் அடிபட்டு வந்த மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து உன்கிட்ட பொய் சொன்னேன். அதே மாதிரி கௌதம் என் மேல சாம்பார்லாம் ஊத்தி அவமானப்படுத்தல, அதுவும் பொய் தான். எதுக்கு இப்படி எல்லாம் செஞ்ச கிஷோர்? நீ கௌதம் மேல பிரியமா இருக்க கூடாது, அவரை வெறுக்கணும் தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். என் மேல பரிதாபப்பட்டு நீ என்ன லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறப்போ என்ன நான் கேவலமா பாக்குறேன். உன் முகத்தை பார்த்து பேசுறது கூட கூச்சமா இருக்கு. என் மனசாட்சி குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. நான் நல்லது செஞ்சதுனால மட்டும்தான் இப்போ உன் மனசு மாறிடுச்சா கிஷோர்? இல்ல மோகினி, நீ ராமு கிட்ட கௌதம் பத்தி போன்ல பேசுறப்ப அத நான் கேட்டுட்டேன். உன் மனசுல கௌதம் மட்டும் தான் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மங்களக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என்ன லவ் பண்ற நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தானு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி கிஷோர், தடுமாறுறதும் தடமாறுறதும் மனுஷ இயல்பு. இத மனசுல போட்டு தேவையில்லாம அழுத்திக்காத. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதான் மோகினி, நீ காயப்பட்டாலும் நீ யாரும் பதிலுக்கு காயப்படுத்த மாட்ட. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லு மோகினி, அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன கிஷோர் இது? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் செய்யல. கௌதம் என்ன வெறுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால நான் அவர் மேல கோவமா தான் இருக்கேன். நீ பொய்யா சொன்னதை நிஜமாவே செய்யக்கூடியவர் தான் கௌதம். அவருக்கு எப்பவுமே மூக்குக்கு மேல கோவம் வந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல மோகினி, ஏற்கனவே பிரிஞ்சிருந்த உங்களை நான் ரொம்ப பிரிச்சுட்டேன். உன்னையும் கௌதமியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னோட உண்மையான அன்பை கௌதமுக்கு நான் புரிய வைப்பேன். நீங்க சேர்ற வரைக்கும் நான் பெங்களூர் போக மாட்டேன் மோகினி. கீதாவை கௌதம் பாதியில இருந்து விலக வைப்பேன். அவ ரொம்ப தொல்லை கொடுத்தா அவளை ஒரு வழி பண்ணிடுவேன். இத பாரு கிஷோர், என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்க போகுது. நீ போய் வேலையில சேரு. அப்புறம் இப்படி முட்டாள்தனமா கீதாவை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்றது அப்படியெல்லாம் எதுவுமே பேசாத, சரியா? நான் உனக்கு நல்லது பண்ணிட்டு தான்
பெங்களூருக்கே போவேன், இது உறுதி. இன்னொரு விஷயம், அம்மா கிட்ட இதை பத்திலாம் சொல்லிடாது. நான் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்றதுக்காக தான் போறேன். லேட் ஆகி எனக்கு வேலை கிடைக்காம போச்சுன்னா நான் வேற வேலையில கூட ஜாயின் பண்ணிப்பேன். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் இனி என்னோட வேலை. நான் இது விஷயமா உங்க வீட்ல போய் பேச போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணா கிஷோர், சொன்ன கேளு. எதுவும் பேசாத மோகினி. சீக்கிரமே கௌதமோட சேர்ந்து வாழணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வா போ. நான் இங்க வெயிட் பண்றேன். போ மோகினி. கௌதமோட போய் சேர்ந்துடணும்னு கிஷோர் விரும்புறாரு. அதுக்காக அங்க போய் பேச போறதா வேற சொல்றாரு. என்ன நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌதமோட போய் சேர்ந்து வாழணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா கீதாவை அவர் கல்யாணம் பண்ணிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் விநாயகா. ராமு சார், டீ சாப்பிடுங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா மேடம் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டாம விட மாட்டாங்க. கௌதம் வேற முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானான்னு தெரியல. அப்படி ஒத்துக்கிட்டா அப்புறம் மோகினியோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவளோட எதிர்காலத்தை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ராமு சார். இப்போ என்ன பண்ணலாம் ராமு சார்? நான் கீதாவை தனியா கூப்பிட்டு பேசி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலாம்? எனக்கு என்னமோ நீங்க கீதா கிட்ட போய் பேசுறது பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு தான் தோணுது ராமு சார். கீதாவுக்கு தெரியாதா கௌதம் அண்ணன் எவ்வளோ சின்சியரா மோகினி என்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு? அது மட்டும் கிடையாது, கீதா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணனையும் அண்ணியையும் சேர்த்து வைக்காம ஓய மாட்டேன்னு சவால் விட்டா. அதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து பின்வாங்கினா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ராமு சார். மோகினி அண்ணி பேயா நடிச்சு உண்மையை சொல்லி வீட்டை விட்டு போனதையும் அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. பெரிய சொத்து உள்ள வீடு ராமு சார். கிருஷ்ணா மேடம் எப்படியோ மோகினியை வீட்டில் சேர்க்க போகிறதெல்லாம் நினச்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தி கௌதமை கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும்னு ஜானகி அண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்த காய் நகர்த்திருப்பாங்க. இனிமே நீங்கள் கீதா கிட்ட பேசி என்ன பண்ண முடியும்? கீதாவோட அம்மா வேற அங்கே தான் இருக்காங்க. நம்மளா ஒரு காரணத்தை சொல்லிட்டு இப்படியே விட முடியாது சீதா. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். மோகினி வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சரி, நீங்க இப்ப கீதா கிட்ட பேசுறதுனால என்ன நடக்கும்னு சொல்றீங்க? நான் பேசுற பேச்சுல கீதா மனசு மாறுவா சீதா. கண்டிப்பா கௌதம கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க ராமு சார்? நான் ஒரு பிளானோட அவளை பார்க்க போறேன். பிளானா? என்ன பிளான்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இதெல்லாம் லேடிஸ் கிட்ட சொல்ற விஷயமும் இல்ல. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுற சீதா. இங்க பாரு சீதா, கௌதம் மோகினி தான் சந்தோஷமா சேர்ந்து வாழ போறாங்க. கீதா கண்டிப்பா இங்க இருக்க மாட்டா. இன்னும் 4 நாள்ல உனக்கே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும் பாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கீதா கௌதம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். நான் போய் இப்பவே அந்த கீதாவை பார்த்துட்டு வந்துடுறேன். வர்றேன் சீதா. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுற சீதா. கௌதம் மோகினி தான் சந்தோஷமா சேர்ந்து வாழ போறாங்க. கீதா கண்டிப்பா இங்க இருக்க மாட்டா.